அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ நம்மளுடைய புதிய சேனலூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சர்ஃபான் விளாக் BA2 சேனலூடாக இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோன்னு உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் தொகையை வீட்டு தொழிலாளர்களுக்கு, குவைத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு வழங்கி வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கிறாங்க தற்போது இலங்கை வங்கி. அதற்கான ப்ராசஸ் என்ன, எப்படி நீங்கள் அந்த கடன்களை பெற்றுக்கொள்ளலாம், எந்த மாதிரி முறையில் திருப்பி செலுத்தணும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோட வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கமெண்டில், இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அந்த வீடியோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதே போல் சர்ஃபான் விளாக் BA2 சேனலில் தான் அந்த வீடியோ அப்லோட் ஆகி இருக்குது. பார்க்காதவங்க, கடன் தேவைப்படுறவங்க நிச்சயமாக போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அந்த வீடியோட லிங்க் இருக்குது. அதே போல் ஒரு பெண் பதிவிட்ட வீடியோ, விமான நிலையத்தில் பணம் இல்லாமல் போக முடியாத சூழல். அதே போல் இலங்கையினுடைய பெயரை தூக்கி நிறுத்தும் இலங்கையினுடைய தேயிலை. அதே போல் இதோ புதிய அபராதங்கள், ஒரு நாளைக்கு 4 தினார் வீதம் செலுத்த வேண்டிய சூழலும் வந்துள்ளது. என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். புதிய அபராதங்களுக்காக தயாராகுங்க விதிமீறல்காரர்களே. தைமா மக்களே, உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான தகவல். தற்போதைய சூழலில் மீண்டும் வீட்டு திட்டம் ஆரம்பமாகியுள்ளது. பல புதிய வீடுகள், தகரக்கொட்டாயில் இருந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கப் போகிறது. ஷுவைக் பகுதிகளில் தற்போது குவைத்தினுடைய புத்தம் புதிய காய்கறிகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், இந்த சகோதரி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தாங்க. விமான நிலையத்துக்கு வந்தேன், பணம் இல்லாமல் யாரும் வந்துடாதீங்க, பணம் இல்லாமல் உள்ளே விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. சிங்களம் தெரிஞ்சவங்க இதை பாருங்கள். මෙතනට ආපුවම මේ දැන් ඇතුළට යන්න 4600ක් ගෙවන්න ඕනේ. 4600ක් ගෙවන්න නැතුව ඇතුළට යන්න දෙන්නේ නැහැ එයාපෝට් එකේ ආපහු කුවේට් එකට යනකොට, කොයි රටකට යනකොට. ඒ හින්දා එන අය අනිවාර්යයෙන්ම මේ විදේශ සැලකින් 4600ක් ගන්නවා. ඒක ගෙවන්න නැතුව ඇතුළට යන්න බෑ. මම මේ කොලේ පුරවලා ආපහු එළියට අවිල්ලා ඉන්නේ. ඒ හින්දා වෙන වැකේෂන් නැවි යන අය ඉන්න අය ඔක්කොම ආපහු යන රටවල වලට යන අය ඉන්නවනම් ලංකාවෙන් සල්ලි අරන් එන්නලා මේ විදේශ සැලයකට ගෙවන්න. එතන කොලයක් පුරවනවා. එතන පෙර 4600ක් දෙන්න ඕනේ. ඒක දුන්න නැත්නම් යන්න බෑ. දැන් මේ මගේ සල්ලි මදි වෙලා මම මේ ගෙදරින් ගේනකන් ඉන්නේ. මම කටුනායක නිසා මට ප්‍රශ්නයක් නැහැ. ඈත ඉඳන් එන අයට මොකද්ද වෙන්නේ? ඒ හින්දා එන අයට කියන්නේ වැකේෂන් ඉඳලා යන අයට කියන්නේ ලංකාවෙන් මේ සල්ලි ඇතේ තියන් ඉඳලා. රුපියල් 10000ක්වත් අඩුම තරමේ එයාපෝට් එකට එනකොට. නැත්නම් ඔයාලට වෙන්නේ ආපහු ගෙදර හැරලා යන්න. උත්සාහයි. කලින් වීඩියෝ එකක් දැම්මා මේ එයාපෝට් එකෙන් අතුරු. දැන් අපි ආයේ වෙන රට, අපි ඉඳලා ආපු රටට යනවා නම් ඒ හිටපු තැනටම මේ අපෙන් එයාපෝට් එක ඇතුලෙන් 4600ක් ගන්නවා. ඒ 4600 ගන්නේ අපි අවුරුදු 2 ඉවර වෙලා ආයේ ඉඳලා යනකොට තමයි ඒක ගන්නෙ මේ රක්ෂණේ. ඒ රක්ෂණ සල්ලි තමයි 4600ක් ගන්නෙ. ඒ හින්දා ලංකාවට ඇවිල්ලා නිවාඩු ඉඳලා යන අය අනිවාර්යයෙන්ම රුපියල් 5000කට වැඩියෙන් අතේ තියාගෙන යන්න එතන බිවුර ගෙවන්න වෙනවා. ඒකයි මම දැම්මේ. ඒක නිවැරදි කිරීමක් තමයි මේ වීඩියෝ එක මම කරන්නේ. ඒ හින්දා මේ නැමෙත යන අය මේ අනිවාර්යයෙන්ම සල්ලි අතේ තියාගෙන යන්න. මාස 2 ඉඳලා හරි 3 ඉඳලා හරි යන අය, වෙකේෂන් ඉඳලා යන අය තමන් හිටපු රටවල වලට ආය යනකොට. මොකද අපේ අවුරුදු 2 ඉවර වෙලා නම් අනිවාර්යයෙන් මෙතනින් බිවුර එක ගන්නවා. ආයි කන්ට්‍රැක්ට් මේ ரක්ෂණයේ අවුරුදු 2කට අලුත් කරන්න. அவங்க பணம் கட்டணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவருக்கு அந்த விளப்பம் இல்லாததாலேயா இருக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரோ. அதாவது நீங்கள் 2 வருடம் முடித்துட்டு நாட்டுக்கு போகிறீங்க, லீவில் போகிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லீவில் போயிட்டு மறுபடியும் திருப்பி வரும்போது நிச்சயமாக நீங்கள் பீரோ கட்டணும். இலங்கையர்கள் நிச்சயம் பீரோ கட்டணும். அப்போ அந்த பீரோ கட்டணம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை ஒரே கஃபீலுக்கிட்ட, இந்த நாட்டில் இருந்து நீங்கள் அந்த நாட்டுக்கு வந்த அதே வீசாவில் அதே கஃபீலுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு நீங்கள் நாட்டுக்கு போயிருக்கிறீங்க. போயிட்டு திருப்பி இந்த நாட்டுக்குள்ளே வர்றீங்க, லீவில் போயிட்டு அதே வீட்டுக்கே அதே கஃபீலுக்கிட்ட திருப்பி வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4500 ரூபாய் கட்டணம் செலுத்த வரும். அதே போல்
நீங்கள் தனாசரில் ஒரு வீடு 2 வீடு தனாசரில் நீங்கள் மாறிட்டீங்க, வந்த வீசாக்காரர்கிட்ட இல்லை, நீங்கள் வேறொரு வீசா கஃபீல்கிட்ட தான் இப்போ வேலை செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து தனாசர் மாறிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 17,500 ரூபா, அதாவது நீங்கள் ஒரு 20,000 ரூபா கையில் வச்சுக்கோங்க விமான நிலையத்துக்கு வரும்போது. அதே நீங்கள் ஒரே கஃபீல்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு போயிட்டு திருப்பி வாரீங்கன்னா 5,000 ரூபா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் குவைத்திலையும் கட்டலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 தினாருக்குள்ளே வரும். எம்பசியில் போய் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் சிவில் ஐடியும் கொண்டு போய் நீங்கள் இங்கேயும் பீரோ கட்டிக்கொள்ளலாம். நான் 5 வருடமாக 6 வருடமாக இருக்கிறேன், அப்போ எவ்வளோ கட்டணும் அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் பீரோ சாதாரணமாக பீரோ கட்டுறதுக்கு போனீங்கன்னாலே போதும். 5 வருஷத்துக்கு பிறகு போனாலும் உங்களுக்கு அந்த 4,500 ரூபா தான். ஒரே கஃபீல்னா 2 கஃபீல் மாறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 ரூபா, அதாவது 17,500 தினார் 18 தினாருக்குள்ளே வரும். 19 தினார் கூட வரலாம். அப்படி இல்லாமல் ஒரே கஃபீல்னா உங்களுக்கு வெறும் 4.5 தினார் 5 தினாருக்குள்ளே தான் வரும் குவைத்தில். நாட்டில் 20,000 கையில் வச்சுக்கோங்க, அல்லது ஒரே கஃபீல்னா 5,000 ரூபாயை கையில் வச்சுக்கோங்க. ஆனால் பீரோ கட்டுறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா நாட்டில் சில உதவிகள் கிடைக்கும்போது பீரோ கட்டாமல் இருந்தால் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான உதவிகள் கிடைக்காது. அதனால் பீரோ கட்டிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட அந்த புலமை பரீட்சைக்கான மாணவர்களுக்கான அந்த பணப்பொதியோ ஏதோ ஒன்று வழங்கியிருந்தாங்க, 10,000 ரூபாய் பொறுமதியான பொருட்கள். அந்த சூழலில் நிறைய பேர் பீரோ கட்டாததால் பீரோ கட்டுங்க, அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பதிவு செய்தது காலாவதி ஆகியிருக்கும். நீங்கள் 2 வருஷத்துக்கு பீரோ கட்டிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் அதுக்கு பிறகு கட்டாமல் விட்டு இங்கேயே நீங்கள் 2, 3, 4 வருஷம் இருந்திருந்தீங்கன்னா அது வந்து காலாவதி ஆகியிருக்கும். மறுபடியும் நீங்கள் பீரோ கட்டும்போது தான் ஓகே நீங்கள் அங்கே அந்த நாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்றத அவங்க அங்கே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 5 வருடம் கழிச்சு போனாலும் அதே ரேட்டு தான், அதே அமௌண்ட்டு தான். நீங்கள் வந்து பீரோவை கட்டிக்கொள்ளுங்க. இங்கே இருந்தால் எம்பசியில் கட்டுங்க, நாட்டுக்கு போயிருந்தால் ஏர்போர்ட்லையும் கட்டலாம், அல்லது பீரோவில் போய் கூட நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். எனது ஒரு நாளுக்கு அக்காமா இல்லாத 4 தினார் கட்டணுமா? புதிய சட்டம். குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்கள் மீதான புதிய அபராதங்களை ஜனவரி 5 முதல் உள்துறை அமைச்சகம் செயல்படுத்த தொடங்கும். குடியிருப்பு விவகாரங்களின் செயல் இயக்குனர் பிரிகேடியர் ஜெனரல் மஜீத் அல் முதாரி தெரிவிப்பதாவது, தகவல் அமைப்புகள் துறைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முதல் மாதத்தில் தாமதம் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் 2 தினார், பிறகு ஒரு நாளைக்கு 4 தினாராக, அதிகபட்சம் 1,200 தினாராக தற்காலிக குடியிருப்பு வேலை மற்றும் குடும்பத்தில் சேர்வதை மீறினால், அதாவது டெம்பரரி வீசாவில் வந்து இருக்கிறீங்க இல்லையா, அந்த வீசா காலத்தை நீங்கள் தாண்டி இன்னமும் உங்களுக்கு அக்காம அடிக்காத பட்சத்தில் உங்களுக்கு முதல் மாதம் மட்டும் 2 தினார், முதல் மாதத்தை கடந்து 2வது மாதம் போயிட்டு இருக்குன்னா 4 தினார் மேனிக்கு ஒரு நாளைக்கு கட்ட வரும். மொத்தத்தில் 1,200 தினார் வரைக்கும் அபராதம் இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குடியிருப்பு வேலை மற்றும் குடும்பத்தில் சேர்வதை இது வந்து மீறினால், அதே போல் ஒரு நாளைக்கு 10 தினார் அரசு வணிகம் அல்லது குடும்ப வருகைகளில் மீறினால் அதிகபட்சம் 2,000 தினார். ஃபேமிலி வீசாவில் நீங்கள் வந்து வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணலையோ இல்லை புதுப்பிக்கலையோ, அல்லது பிஸ்னஸ் வீசாவில் வரவங்க இவங்களுக்கெல்லாம் 10 தினார் ஒரு நாளைக்கு. அதே போல் புதிதாக பிறந்த குழந்தையை 4 மாதங்களுக்குள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்காத பட்சத்தில் 2,000 தினார் அபராதம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 600 தினார் என்பது வீட்டு பணியாளர்களின் புறப்படும் அறிவிப்பு காலத்தை மீறினால் அதிகபட்ச அபராதம். பரவாயில்லப்பா, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் தப்பிச்சிட்டிங்க, 600 தினார் தான், பழைய கணக்கு தான். ஆனால் இது வந்து நீங்கள் இப்போ சாதாரணமாக இந்த அக்காமா இல்லாமல் இருந்து புதுப்பிச்சு திருப்பி அக்காமா அடிச்சிங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு அக்காமா இல்லாமல் இருந்து இப்போ கானூன்லாம் புதுசாக அக்காமா அடிக்கும்போது கராம 600 தினார் கட்டினீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான். ஆனால் நீங்கள் வீசாவில் வந்திருக்கீங்க இல்லையா, வேலைக்காக வீசாவுக்கு வந்திருக்கிறீங்க, 6 மாதம் வீசா வேலையிட்டு இருக்குது, அந்த வீசா காலம் கடந்தும் உங்களுக்கு அக்காமா அடிக்காமல் கஃபீல் வச்சுருந்தாங்கன்னா அந்த அபராதத்தை தான் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் 2 தினம், இதுக்கு முந்தைய வீசா காலாவதி ஆகினவங்க இதை வந்து மறந்துடுங்க, இது உங்களுக்கு இல்லை, பயப்படாதுங்க. இது வந்து இப்போ புதுசாக இப்போ இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வார 2ஆம் மாதம் பிப்ரவரியில் வீசா காலம் முடியுது, வீசா முடியுது. வீசா டேட் இருக்கிற அந்த 6 மாதத்தில் 2 மாதம் பாக்கி இருக்குது. அதுவும் முடிஞ்சதுக்கப்புறமா அது முடிகிறதுக்கு இடையில தான் மெடிக்கல் போட்டு அக்காம அடிக்கணும் இல்லையா. அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளே அக்காம அடிக்காத பட்சத்தில் அந்த வீசா முடிஞ்சு 1 மாதத்தில் உங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு 2 தினார் மேனிக்கு அடவிடுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 தினார், அதாவது மாதத்துக்கு 60 தினார். அதை தாண்டிடுச்சுன்னா 1 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகும் நீங்கள் இன்னும் அக்காம அடிக்கலைன்னா அதுலேருந்து 4 தினார் ஆகுது, அதாவது 120 தினார். ஒரு மாதத்துக்கு 120 தினார் அபராதம். முதல் மாதத்துக்கு மட்டும் 60 தினார். அது மொத்தமாக சேரும்போது பார்த்தீங்கன்னா 1,200 தினார் வரைக்கும் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஃபேமிலி வீசாவில் இணைகிறவங்க, அவங்களுடைய காலாவதி ஆகினாலும், அல்லது பிஸ்னஸ் வணிக வீசாவில் இருக்கிறவங்க, இன்வெஸ்டர்ஸ், அவங்களுடைய வீசாக்கள் மற்றும் கவர்மெண்ட் வீசா ஆர்டிகல் 17
அதில் இருக்கிறவங்க விசாவை புதுப்பிக்கலைன்னா எவ்வளவு 10 தினார் ஒரு நாளைக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற லெவல் வெறித்தனம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பிரபல்யமான சேனல் 1.2 மில்லியன் வியூஸ் போயிருக்குது இந்த போஸ்ட்டுக்கு மட்டுமே. நிறைய சாய், அதாவது தேயிலை வகைகளை இதில் போட்டு எது உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. ரொம்பவும் பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக கௌரவமாக இருந்துச்சு. சிலோன் டீ, நிறைய பேர் சிம்பல் ஆஃப் த குவாலிட்டி சிலோன் டீ, சிங்கம் அப்படின்ற அந்த கத்தியோடு நிற்கிற அந்த சின்னம் பல கமெண்ட்களில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. சிலோன் டீ அப்படின்ற அந்த பெயர் வந்து பல இடங்களில் பலருமே, அரபு நாட்டவர்கள் பலருமே விரும்பி குடிக்கக்கூடிய டீயாக சிலோன் டீயை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறதே சிலோன் டீயை தான். அதே போல் சுவையிலும் நறுமணத்திலும் சிறந்தது அப்படின்னு பலரும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சிலோன் டீயை. பல வகைகள் பல வர்க்கங்கள் சிலோன் டீயில் இருக்குது. அந்த வகைகள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக இதில் தெரிவு செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா நிறைய பேரால் விரும்பி சுவைத்து பருகக்கூடிய தேநீர் அப்படின்ற வகையில் இலங்கை தேநீர், அதாவது இலங்கையினுடைய சிலோன் டீயை தான் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது. அதே போல தான் இலங்கையில் இந்த தேயிலை பறிக்கக்கூடிய எங்களுடைய தோட்ட தொழிலாளர்கள், மலேக மக்கள், அவங்களுக்கே தான் இந்த கிரெடிட் எல்லாமே போய் சேரணும். இன்றைக்கி அந்த மக்கள் தேயிலை கொழுந்து பறித்து தேயிலை ஃபேக்ட்ரிகளுக்கு அனுப்பி தேயிலையாக உருவாகி இன்று உலக நாடுகள் பூராகும் பரவலன்னா இந்த பெயர் வந்து இலங்கைக்கும் கிடைக்காது, இலங்கையர்களுக்கும் கிடைக்காது. அதனால் இந்த தேயிலையை உற்பத்தி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் மலேக மக்களுக்கு எங்களுடைய சர்ஃபான் பிஏ vlog சேனலூடாகவும் எங்களுடைய பார்வையாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் எங்களுடைய மதிப்புமிக்க கௌரவத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா இன்றைக்கும் இந்த சிலோன் டீ அப்படின்ற அந்த கௌரவம் அது கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே எங்களுடைய மலையக மக்கள் தான். மலையக மக்களுக்கு எங்களுடைய ஹேட்ஸ் ஆஃப். அதே போல் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 98 80 87 67. அதே போல் இன்னொரு நம்பர் இருக்குது 66 66 54 88. இந்த 2 நம்பர்லையும் வாட்ஸ்அப் இருக்குது. இந்த 2 நம்பரையும் யார் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா ஓட்டுநர்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹவுஸ்மேட்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரங்களில் ஓட்டுநர்களுக்கு கூட தேவைப்படலாம் நீங்கள் போகும்போது. எங்கன்னா வஃப்ரா, அப்தலி, சால்மி இது போன்ற பகுதிகளுக்கு எப்படியுமே இந்த நாட்களில் விஜயம் செய்வீங்க. என்ன காரணம், இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த பாலைவன பகுதிகளுக்கு போகிறதால. பாலைவன பகுதிகளுக்கு போகும்போது சில நேரங்களில் மணலில் வாகனங்கள் புதையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக. இந்த மாதிரி வாகனங்கள் மணலில் புதைந்துட்டா அந்த வீஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியை இழுத்து மேலே ஏற்றி வண்டியில் கேரேஜுக்கு கொண்டு போகிற வண்டிங்க இருக்கு இல்லையா, அந்த வண்டிங்களுக்கு கால் பண்ணி வர வச்சா குறைஞ்சது 30 to 50 தினார் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதே நான் இப்போ சொன்ன நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்கன்னா குவைத்துடைய ரெஸ்கியூ டீம் ஷேக் சபா அவர்களுக்கு, அல்லாஹ் யர்ஹம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்தை கொடுக்கட்டும், அவருடைய ஏற்பாட்டில் இந்த டீம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த டீம் வந்து இப்போதைக்கு வரைக்கும் ஃப்ரீயாகவே குவைத்தில் வந்து ஒரு ரெஸ்கியூ டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குவைட் ஃபால்கன்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குவைட் ரெஸ்கியூ டீம். அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்துல என்னுடைய வண்டி நிற்கிறது, லொக்கேஷன் நேம் அனுப்பி எங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவை, வண்டி வந்து புதஞ்சிருச்சு அப்படின்னு கால் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்த 1 hourலையோ ½ an hourலையோ தூரத்தை பொறுத்து அவங்க வந்து உங்களுடைய வண்டியை வெளியில் எடுத்து வந்து கேரேஜுக்கு போகணுமா இருந்தால் கேரேஜுக்குரிய ஏற்பாடும் பண்ணி தருவாங்க. எல்லாமே ஃப்ரீயாகவே செஞ்சு தருவாங்க. அதனால் மறக்காமல் ஓட்டுநர்கள் அந்த முன்னாடி நான் குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி பாலைவன பகுதிகளில் போகும்போது. அடுத்ததா இது வந்து பார்த்திங்கன்னா ஷுவைக்கில் அப்தலி ஃபார்மஸுடைய மார்க்கெட் வந்து இப்போ ஷுவைக்கில் ஷஃபாத் அல் கஹானிமுக்கு பக்கத்தில் அல்ராயில் வந்து பார்த்திங்கன்னா ஷஃபாத் அல் கஹானிமுக்கு பக்கத்திலேயே வந்திருக்குது லைவ் ஸ்டாக், அதை ஆடுகள் விற்பனை செய்யக்கூடிய சந்தை. அந்த சந்தை வளாகத்தில் இப்போ அந்த ஹால்லையே பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி போட்டுக்கிறாங்க, நாளைக்கும் இதே செவ்வாய்க்கிழமையும் இதே மார்க்கெட் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் ஷுவைக் பக்கம் இருக்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. صبحكم الله بالخير يا اخواني من فرضة مزارعين العبدلي بصالة المواشي اليوم 30/12/2024 يوم الاثنين. حياكم الله كل اثنين وثلاثة من الساعة 9 صباحا
حتى الرابع عصرا أو حتى هذا الكميات. حياكم الله والساعة المباركة ما شاء الله تبارك الرحمن. الخبيز أشوف خضرتك إنتاج مزرعة الدوغة. هذا الخبيز ها؟ ايوه ما شاء الله تبارك الرحمن. وبعد شنو عندك؟ هذا سلك، سلك. نعم. هذا نعناع. نعناع. كم النعناع؟ ربطه ربع 5 ربطه دينار. الربطة بربع و5 ربطات بدينار. هذا شنو؟ هذا كزبره. يلا بسرعة بسرعة بسرعة. هذا شبن. شبنت خل اشوفه. شبنت هذا يلا. بقدونس. بقدونس. هذا كرفس. هذا جرجير. هذا هلبة. اشوف الحلبة. في كمية عندك الحلبة ولا؟ في. اي ما شاء الله. هذا شنو؟ هذا رويد. رويد. نعم. هذا بوغل. ما شاء الله تبارك الله. ما شاء في الله. بدرية. وفي بدرية بعد على كم؟ ونص. نص دينار. العسل عسل انتاج مزرعة الدوغة سدر. هذا بكم؟ هذا ونص كيلو 10 دينار، ربع كيلو 5 دينار. الربع كيلو 5 والنص كيلو 10. نروح عند تين انتاج مزرعة ريد شجر. ما شاء الله تبارك الرحمن. عسى ربي يبارك في انتاجه. ما شاء الله ما شاء الله. ترى في كميات توها واصلة ما شاء الله فريش. انتاج مزرعة الصبح. حياكم الله والساعة المباركة. مزرعة العماني ما شاء الله تبارك الرحمن. شوفوا القرع يا جماعة. شوفوا القرع. شوفوا القرع. ما شاء الله تبارك الرحمن. عسى ربي يبارك لهم ان شاء الله يا رب. ما شاء الله ما شاء الله ما شاء الله. السلام ورحمة الله وبركاته. صبحكم الله بالخير يا اخواني من فرضة مزارعين العبدلي في صالة المواشي اليوم 30/12/2024. حياكم الله والساعة مباركة. بلشوا اخوانكم مزارعين يحطون انتاجهم. ما شاء الله تبارك الرحمن. عسى ربي يرزقهم ان شاء الله. ما شاء الله ما شاء الله. وين بابو؟ ما شاء الله ما شاء الله. حياكم الله والساعة المباركة. ما شاء الله من صالة المواشي قرب سوق الجمعة وصغات الغنم. حياكم الله والساعة مباركة. இப்போ நான் காட்ட போகிற வீடியோ பார்க்க போகிற நீங்கள் வீடியோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா குவைத்துக்கு புதுசாக வந்திருக்கிறவங்களும் சரி, குவைத்தில் இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்கலாம். சுலைபியா தைமா இந்த 2 மந்தக்காவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மாஷா அல்லா தபாரக் ரஹ்மான். 6455 இன்னும் புதிய வீடுகள் வந்து தற்போது 529 மில்லியன் ரூபாய் செலவில் ரெடியாகி இருக்குது. மில்லியன் தினார் செலவில் ரெடியாகி இருக்குது. 6455 வீடுகள். இந்த வீடுகளை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம்பி என்னப்பா குவைத்துன்னு சொல்லி வேற எங்கேயோ ஒரு காட்டுப்பகுதியை காட்டுற, கல்லாலான வீடுகளை காட்டுற, கூரை இல்லாமல் ஓட்டு சீட்டு போட்டுக்கிற வீடை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், உண்மையிலேயே இது வந்து குவைத் தான். குவைத்துடைய சுலைபியா தைமா பகுதி. அந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். இந்த குளிரில் கூட ஃப்ரேசருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா தகரத்தாலான அறைகள் தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இதில் நிறையவே பார்த்தீங்கன்னா பாருங்கள் போர்டை தைமாவுடைய நிறைய வீடுகள் வந்து
இந்த மாதிரி தகரக்கொட்டாய்களால் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே தைமாக்குள்ள இப்போ புதிதாக இந்த மாதிரி அழகான வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தகரக்கொட்டாய்களில் இருந்த மக்களுக்கு தற்போது அரசாங்கத்தால் புதிய வீடுகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல நான் இதை ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, நான் அந்த பகுதிகளுக்கு நிறைய தடவை இந்த சலூன் வேலையாக போயிருக்கிறேன். போகிற நேரங்களில் சில ஓட்டுநர்களை சந்திப்பேன். அவங்களுடைய அந்த வீட்டில் நிறுத்திட்டு சலூனுக்கு உள்ளே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் சாய்க்கு ரூம் அப்படின்ற இருக்கும். ஒரு தகரத்தாலான ரூம் தான். இப்போ ரீசெண்டாக அல்லார்ஹமா ஒரு சகோதரர் ஃபிர்தௌஸ் பகுதிகளில் இறந்து போனார், எங்களுடைய இலங்கையை சேர்ந்த சகோதரர். அவருடைய அந்த அறை மாதிரியான அறைகள் தான் நிறையவே இந்த தைமா சுலைபியா பகுதிகளில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளிலும் இருக்குது. ஆனால் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சுலைபியா, தைமா. ஆனால் அந்த 2 பகுதிகள்லையும் அவ்வளவு காலமாக அந்த தகர கொட்டாய்களே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குவைத்திகள்னு பார்த்தாலும் பெதூன் குவைத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா அதே அந்த தகர கொட்டாய் மாதிரி உள்ள கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்தாலும் வெளியில் தகரம், ஷீட்டு, அந்த மாதிரி கற்களாலான ஒற்றை தட்டு அல்லது 2 தட்டு தகரங்களால் அல்லது பிளேட் போட்டும் சிலர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் எல்லாமே சிம்பிளாக தான், எல்லாமே ஸ்டாண்ட் பை, அதாவது என்ன சொல்கிறது, டெம்பரரியாக செஞ்சது தான். ஆனால் மாஷா அல்லாஹ், நான் இப்போ ரீசெண்டாக போகும்போது அந்த ஏரியாவில் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு, இந்த ரோடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செட்டப்பும் பார்த்திங்கன்னா தைமாவில் இருந்த மக்களுக்காக புதிதாக வழங்கப்பட்டிருக்கிற வீட்டு தொகுதி வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இதில் முக்கியமாக சந்தோஷப்படக்கூடிய விடயம் என்னென்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், குறிப்பாக பணிப்பெண்கள் ஓட்டுநர்கள். வெயில் காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் காலத்தில் ஃபெரம் இருக்கத்தான், அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய ஃபெரம், பேக் ஹவுஸில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி வீட்டில் நீங்கள் மைக்ரோ அவன் வச்சுருப்பீங்களே, இல்லை அவன் இருக்குமே, அடுப்பு அவன், அதுக்குள்ளே நீங்கள் அந்த மீன் கறி சுடுறதுக்காக உள்ளே வச்சுட்டு திறக்கும் போது எப்படி அனல் வரும், அதை மாதிரி தான் சூடு காலத்தில் அந்த மக்களுடைய அந்த ஓட்டுநர்களுடைய அந்த அறைகள் இருக்கும். ஏசி இல்லாமல் அந்த இடத்துல இருந்தால் அவிஞ்சே செத்து போயிடுவோம். சில நேரங்கள் ஏசி பழுதாகினா ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள். அதே போல தான் குளிர்காலமும். குளிர்காலத்தில் நீங்கள் இப்போ இந்த நல்லா வெளியில் குளிர், அப்போ நீங்கள் போய் டக்குன்னு கொஞ்சம் ஈரத்தோடு நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜை திறந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த குளிர் வந்து உங்களில் படும்போது, அந்த மாதிரி தான் அவங்களுடைய அறைகள், தகரத்தால் அறைகள் வந்து இருக்கும் உள்ளே. உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போதைக்கு மாஷாலான்னு இன்னும் கொஞ்சம் புதிய வீடுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி புதிய வீடுகள் கட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த தொழிலாளர்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துலேருந்து மாறி இந்த வீட்டுக்கு போகிறதால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.